வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு நாள் நம்ம மார்க்கெட் நல்லா லீவ் எடுத்து ரெஸ்ட்ட போட்டுருச்சு. நாளைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்போதைய ஒரு தகவலின்படி நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. ஸோ என்ன ரீசன்? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் லெவல்ல நிஃப்டி 50 ஒரு சப்போர்ட்ட தொட்டுருச்சு. இது மட்டும் தான் ரீசனான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து இல்ல. ஸோ ட்ரம்ப் தரப்புலருந்து வழக்கம் போல ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ வந்து தொறக்கலனாலும் பரவால்ல. நாங்க வந்து போர வந்து நிறுத்தலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியால இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ட்ரம்ப் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த தகவல் வந்தது என்ன ஆயிருக்கு, க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல 4, 5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருந்தது. ஆனா க்ரூட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1% வரைக்கான சரிவ வந்து சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு டேல துபாய் கிட்ட ஈரான் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல அடிச்சு உடைச்சிருக்காங்க. குவைத்தோட கப்பல் நெனைக்கிறேன். அடிச்சு உடைச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இறங்குனதுக்கான ரீசன் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரம்ப் தரப்புல இருந்து குடுத்த ஒரு அப்டேட் தான் மெயின் ரீசனா இருக்கு. க்ரூட் வந்து சரிவதற்கு. அது மட்டும் இல்ல. கரண்ட்டா யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 1.25% வரைக்கான ஏற்றத்த நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இதோட ஒரு தாக்கம் நாளைக்கு நம்ம மார்க்கெட்லயும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கோல்டு பார்க்கும்போது ஒரு 1.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. சில்வர் பார்க்கும்போது ஒரு 4.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் மேபி ஒரு 300 பாயிண்ட் ஏறலாம். ஏன்னா பாசிட்டிவ்னா நம்ம மார்க்கெட்ல ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட தானே 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரியா பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் கிட்ட ஒரு ரிவர்சல் வந்து ஏற்படுது. ஆனாலும் இது இப்போதைக்கு நியூஸ பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸ்டில் நம்ம மார்க்கெட்ல ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆனா அந்த ப்ரெஷர எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தணும் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. இந்த டைம்ல பயமா இருக்கு. மார்க்கெட் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு மேபி சரியலாம். இந்த மாரியான கவலைகள் எல்லாம் இருந்ததுன்னா, மார்க்கெட்ட விட்டு விலகி இருந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கறக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஸோ ப்ரெஷர் இருக்கும்போது பங்குகள வாங்குறது அவ்வளோ சுலபமான ஒரு காரியம் இல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம அடுத்த அப்டேட்குள்ள போலாம். அடுத்தது என்னன்னா, கத்தார் எனர்ஜி அதுக்கப்புறம் எக்ஸான் மொபில். இவங்க 2 பேரோட ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர்ல இதில பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 70% பங்குகள வந்து கத்தார் தான் வச்சிருக்காங்க. கத்தார் எனர்ஜி தான் வச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கால ஒரு கோல்டன் பாஸ் எல்என்ஜிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எல்என்ஜிய வந்து ஏற்றுமதி பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல செய்தி தான். இப்போ நம்மளே கத்தார் எனர்ஜி கூட நெறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம். இப்போ கத்தார்ல சில பாதிப்புகள் பட்டிருக்கு. மேபி இத ரீப்ளேஸ் பண்ணுமா புதிய ஒரு எல்என்ஜி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்த மாரி உலக அரசியல்ல எதுவுமே வந்து சாத்தியம் தான். என்ன வேணா வந்து நடக்கலாம். இன்னைக்கு வந்து இப்போ கத்தார்ல பல எனர்ஜி சோர்சஸ் பார்த்தீங்கன்னா, சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. இதெல்லாம் வந்து திரும்ப கட்டமைக்கிறதுக்கான காலம் அதிகமாகும் அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்தாலும் கூட, இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் நியூஸா நம்ம பார்க்கணும். இதுலருந்து மீண்டு வருவாங்களா? வேற சப்ளை கிடைக்குமா? அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தோம்னா, வேற சப்ளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையாவே வந்து அதிகமா இருக்கு. டெஃபினட்டா வேற சப்ளை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது இப்படியே போயிராது. கேஸ் தட்டுப்பாடு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. மேபி என்னோட எதிர்பார்ப்பு பொய்யாகலாம். ஆனா நான் என்னோட எதிர்பார்ப்ப பேஸ் பண்ணி தான் நான் முதலீடு பண்ணுவேன். அதே மாரி நீங்க உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்ப பேஸ் பண்ணி முதலீடு பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிட்ட இருந்து அப்டேட். மார்க்கெட் நல்ல சரிவ குடுத்துட்டு இருக்கு. ஆனா என்டிபிசி பார்த்தீங்கன்னா, அப்படியே கல்லாட்டம் நின்னுட்டு தான் வந்து இருக்கு. இப்போ என்டிபிசியோட சப்சிடரி பற்றியான அப்டேட் வந்திருக்கு. இந்த கிரீன் அம்மோனியா பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 70,000 டன் வந்து சப்ளை பண்ண போறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. இதே என்டிபிசிய பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இந்த என்டிபிசி கிரீன் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் மிஷன்ல குஜராத் கேஸ் கூட கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து பண்றாங்க. பல நிறுவனங்கள் கூட சேர்ந்து சில ஒரு கூட்டு முயற்சிய என்டிபிசி நிறுவனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்ட குஜராத் கேஸ் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கேஸுக்கு இந்த ஹைட்ரஜன மாற்றா குடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலலாம். இதெல்லாம் நமக்கு நாள பின்ன கண்டிப்பா வந்து உதவும். குஜராத் கேஸ் எல்லாம் இப்போ ஒரு நல்ல சரிவுல தான் இருக்கு. ஃபர்தர் டிப் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட தான் இருக்கேன். நாளைக்கு மேபி ஏறலாம். மேபி இன்னும் வந்து கூட கொஞ்சம் அட்ராக்டிவா வந்ததுன்னா, அப்போ அத வந்து நான் செக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அடுத்தது இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா, இது ஆல்ரெடி வந்த அப்டேட்டாட்டம் இருக்கு. ஆனா, இப்ப தான் புதுசா குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா எனக்கு தெரியல. பட் இதே ஒரு தொகை தான்.
13,500 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட்ட தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டுக்கான கான்ட்ராக்ட்ட பெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெல் நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸா இருக்கு. அடுத்தது ஐஆர்டிஏ கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்னா, ஐஆர்டிஏ பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த சுமிடோமோ மிட்சுயி பேங்கிங் கிட்டேருந்து லோன் வாங்க போறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா ஃபியூச்சர்ல வந்து லெண்டிங் பண்றதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம நிறுவனத்தோட பிசினஸ் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க, ஏது என்னங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இந்த ஐஆர்டிஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க போய் விழுந்து முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஐஆர்டிஏ பார்த்தீங்கன்னா, ஐபிஓல எனக்கு கிடைச்சு, நான் ப்ராஃபிட் புக் பண்ண இடத்துக்கு கீழ இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் பேஸ்டு மேனர்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கும் கீழ தான் நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, இப்போ ஒரு சரிவ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இந்த ஐஆர்டிஏ இருக்கு. ஸோ இது பக்கமெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இதையும் தொரத்தி தொரத்தி பலரும் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம். ஸோ அவங்கவங்க பட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு இருந்தா பட்டு தான் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்மளுடைய கடமை சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. சொல்லிக்கிட்டே வந்து இருப்போம். அடுத்தது டிஎல்எஃப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு கொல்கத்தால இருக்கக்கூடிய ஐடிசஸ் அண்ட் இந்த காலி இடத்த வந்து ஒரு 18 ஏக்கர் கிட்ட காலி இடம் இருக்கு. இது 2யும் சேர்த்தி ஒரு 710 கோடிக்கு அங்க இருக்கக்கூடிய வேற ஒரு நிறுவனத்துக்கு விற்க போறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. இதன் மூலியமா பணத்த வந்து மானிடைஸ் பண்ண போறதா ஒரு தகவல் நமக்கு டிஎல்எஃப் கிட்ட இருந்து வந்திருக்கு. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, டிஎல்எஃப் ரொம்பவே அட்ராக்டிவான இடத்துக்கு வந்துட்டுருக்கு. நல்ல வேல்யூவேஷன நோக்கியும் வந்துட்டுருக்கு. டெட் ஃப்ரீ கம்பெனி நல்ல சரிவ வந்து குடுத்துட்டுருக்கு. இன்னும் தருமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை திடீர்னு மாறலாம். இல்ல இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வந்து கன்டின்யூ ஆகலாம். அதனால ஒரு பெட்டர் ரேஞ்சுக்காக வெயிட் பண்ணி நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்றது தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில சரியான ஒண்ணு. ஏன்னா அவசரப்பட்டு நம்ம வாங்கிட்டு, அதுக்கப்புறம் கீழ விழுந்ததுன்னா, அதுக்கப்புறம் டென்ஷன் நமக்கா தான் வந்து இருக்கும். பொறுத்து இருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கும். நல்லா இறங்குன போர்ட்ஃபோலியோ நாளைக்கு ஒரு நாள் ஒரு 1% இல்ல ஒரு 2%க்குள்ளேயோ ஒரு ஏற்றத்த தரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். எஃப்ஐஐஸ் என்ன பண்றாங்கங்கிறத பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த மார்ச் மாசத்துல 1,00,000 கோடிக்கு மேல வித்துட்டாங்க. நேத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11,000 கோடிக்கு வந்து எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல பணத்த எடுத்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு கிரைசிஸ்லயும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒண்ணும் புது விஷயம் இல்ல. திரும்பவும் நம்ம மார்க்கெட்ல வருவாங்க. இப்ப என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, நிறுவனத்தோட வளர்ச்சி பெருசா இருக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கும் வந்து இருக்கு. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் நிறுவனத்தோட வளர்ச்சி இந்தியால நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மேபி தவறா பெட் பண்ணா அதுக்கான பனிஷ்மென்ட் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்க தான் வந்து போகுது. பட் ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த பணத்தையும் இறக்கிறாதீங்க. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி டிப் நீங்க மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கணும். ஒன்ஸ் லிக்விட் ஃபண்டோ அப்படி இல்லைன்னா நமக்கு சேவிங்ஸ் சேலரியிலேருந்து வரக்கூடிய சேவிங்ஸையோ கரெக்ட்டா பிளான் பண்ணி யுட்டிலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இது ஒண்ணு தான். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!